திருச்சி மேயர் அன்பழகனை தரக்குறைவாக பேசிய திமுக கவுன்சிலர் ராமதாஸை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், அந்த சஸ்பெண்ட் உத்தரவுக்கு காரணம் என்ன? வினயா, அதாவது திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டமானது இன்று மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை ஆணையர், மாநகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 55வது வார்டு கவுன்சிலர் ராமதாஸ் தன்னிச்சையாக அவருடைய வார்டு பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்க முயற்சித்துள்ளார். இது குறித்த விவாதம் வந்தபோது அவர் தன்னிச்சையாக குழாய் அமைக்க முயற்சித்தது தவறு என மேயர் அன்பழகன் கூறிய போது ராமதாஸ் மேயரை பார்த்து தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் அவரை கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்து மேயர் அன்பழகன் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் ராமதாஸ் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதே போலதான் இந்த கூட்டத்தில் 57வது வார்டு முத்துச்செல்வம் பேசியிருந்தார். அதாவது சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்திவிடம் டெண்டர் விட்டதில் குறைவான தொகை டெண்டர் விட்டதால் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் அதிக தொகை வைத்து டெண்டர் விட வேண்டும் என கூறினார். அப்பொழுது நடந்த இந்த விவாதத்தில் மேயரை கண்டித்து கவுன்சிலர் முத்துச்செல்வம் மேயர் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து சக கவுன்சிலர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் அவருடைய இடத்தில் பாதுகாத்த ஆணையர் மதுபாலன் இந்த விவகாரம் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அதாவது மேயர் தரக்குறைவாக பேசிய கவுன்சிலர் ராமதாஸை மேயர் அன்பழகன் அவரை சஸ்பெண்ட் செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.